அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் 3ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் வித்யாகரகரான புதன் அமர்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் அமரக்கூடிய இந்த தருணம் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் வித்யாகரகரான புதன் ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாக பார்க்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க வித்யாகரகரான புதன். அது மட்டுமல்லாது தனது பார்வையில் புதன் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாகவும் பார்க்கிறாருங்க சந்திரன். இப்படி மாறுபட்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வித்யாகரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் வித்யாகரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் நாம் தவறாக புரிந்து கொண்டிருந்தாலும் மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டிருந்தாலும் இந்த புரிதல் என்பது சரியான முறையில் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கப் போவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் நாம் ஒரு சிலரை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். அவர்களின் உண்மையான குணத்தை அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏனென்றால் புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக சந்திரனை கருதி அவரது வீட்டிற்குள் செல்கிறாருங்க. ஆனால் சந்திரன் அவரது பார்வையில் நட்பு கிரகமாகவும் அவருடைய நல விரும்பியாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே இந்த வேளையில் அவளுடைய மனதிலும் தவறான எண்ணங்களோடு மற்றவரை பார்த்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நம்மளை தவறாக புரிந்து கொண்டவர்களுடைய மனநிலையிலும் மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சிறப்பான தருணமாக அமைவதால் இந்த வேளை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்களையும் அதிரடியான திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு. எனவே உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை கண்டறிவதோடு அவர்களுடன் உங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்நாளில் இனிமையான தருணங்களை உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த தருணத்தில் உங்கள் மீது போலியான அன்பை வெளிப்படுத்தி நாடகமாடியவர்களின் உண்மையான சுயரூபத்தை கண்டறிந்து அவர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான வேளையாகவும் இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவற விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது 7ஆம் இடத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். குரு சுக்கிரனுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாகவும் முழுமையாகவும் தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவேதான் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறவுகளிடையும் நட்பர்களிடமும் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது.
இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் மூலத்தன்மையை அறிந்து அவற்றை சரி செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. பல கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் போது புத ஆதித்ய யோகம் சப்தமத்தில் கிடைப்பதால் இந்த தருணத்தில் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் நீங்குவதற்கான சந்தர்ப்பமும் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றமும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. போலியான நபர்களை கண்டறிந்து விளக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெரிய அளவில் கவலை அளித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும். திருமண வயது வந்தவருக்கு எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோக ரீதியான பணிகளில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பணிச்சுமையை குறையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வித்யா கரகரான புதன் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வேளையில் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மனதை பாதித்து வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனுடன் இணைந்திருப்பதால் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து சரியான முறையில் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது. திடீரென முடிவெடுக்காமல் மற்றவர்களுடன் ஆலோசித்து முடிவெடுப்பதால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது. எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செய்வதால் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தொழில்துறை, வியாபாரத்துறையை விட்டு விலகுகிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் மாற்றி கொடுக்கிறது. நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி இந்த வேளையில் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் திருப்திகரமாக பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. பல்வேறு வகையில கருத்து வேறுபாடுகளால் பல திட்டங்களை கைவிட்ட சூழ்நிலையில் அவற்றை மீண்டும் தொடரக்கூடிய வகையில் கருத்து ஒற்றுமை ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தடைதாமதம் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட ட்ரெண்டிங் ஆக்கக்கூடிய வகையில் உங்களுடைய தனித்திறமை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே அரசியல் மற்றும் கலைத்துறை இரண்டிலுமே சிறப்பான அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக அமைகிறது. வீண் பிரச்சனைகள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் தவறான பழக்கங்களை விட்டு தங்களுடைய வாழ்வில் கல்வி ஒன்றே முக்கியமானது என்பதை உணர்ந்து கல்வியில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை கல்வி ரீதியான பணிகளில் மாணவ மாணவியர் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிக்காரகரான செவ்வாய் 9இல் வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சப்தமத்தில் செவ்வாய் வலம் பெறுவதால் பல்வேறு வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. அடிப்படையான தண்ணீர் தேவையான
உரம், விதை நிலம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது. புதிதாக நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகளும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடும். இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைகளை முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் பல சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன், சூரியன், குரு, சுக்கிரன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.